Hey guys, welcome back to Strange Sakti channel. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ போட போகிறோம். இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா, இதோட ஈட்டிங் இஷ்யூ எப்படி இருக்குது, இதோட மைலேஜ் எப்படி இருக்குது, இதோட சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குது, சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்குது, எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். லாங் ரைடுக்கு என்ன அக்சசரிஸ் போடலான்ட்டு 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஈட்டிங் இஷ்யூ பொறுத்தவரை ஈட்டிங் இஷ்யூ சிக்னலுக்குள்ளே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரேடியேட்டர் ஃபேன் வேலை செய்யும்போது வரும் சூடு ரைட் லெக்குக்கு நல்லாவே அடிக்குது. ஆக்சுவலாக சிக்னலில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, மற்றபடி ஹைவேலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹைவேல ஒரு 70 to 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி போனால் இன்ஜின் கூலாக தான் இருக்குது. ஹைவேல ஈட்டிங் இஷ்யூ பெருசாக தெரிய மாட்டேங்குது. லாங் ரைடுக்கு ஓகே தான் இந்த பைக்கு. சிட்டி டிராஃபிக்கில் ஹீட் அதிகமாக ஃபீல் ஆகும். ஹைவேல ஹீட் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட டிசைன் பற்றி சொல்லணும்னா சேம் ஹிமாலயன் மாதிரி தான், ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் லுக் கொடுக்கும். இது இந்த கிராஷ் கார்டு, விண்ட்ஷீல்டு இதெல்லாம் சேர்த்து ரோலில் நிற்கும் போது நல்லா மாஸ் ஃபீல் தருது. ஆனால் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க இதை வாங்காதீங்க. ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பைக்கை கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட சஸ்பென்ஷன் தாங்க வேறு லெவலில் இருக்கும். நல்லா குண்டு குழியில் விட்டுட்டு நல்லா வண்டி சூப்பராக விட்டுட்டு போகலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 220 mm சொல்கிறாங்க, ஆனால் 220 mm இல்லை. அந்த கீழே சஸ்பென்ஷனே ஒரு 40 mm கீழே இறங்கியிருக்கும். 180 mm தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. நான் போட்டிருக்கிற கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த லாங் ரைடு பண்ணும்போது அந்த கால் மேலே வச்சுக்கிறதுக்கு லெக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா 2 ஃபுட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒரு கிராஷ் கார்டு போட்டிருக்கேன். அது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். சர்வீஸ் தாங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நான் ஒசூரில் தான் சர்வீஸ் விட்டேன். ஒசூரில் நான் விட்ட சர்வீஸ் காஸ்ட் அதிகம், மெட்டீரியலோட காஸ்ட்டும் அதிகம். மற்ற இடத்துல கன்சிடர் பண்ணும்போது பெங்களூருக்கு போகிறது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. சென்னை சைடெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த சைடு தருமபுரி, சேலம்க்கு இந்த சைடு எங்கேயுமே பேட் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. இந்த எஸ்டி ஷோரூமோட சர்வீஸ் சென்டர் ரொம்ப கேவலமாக இருக்குது. சர்வீஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த வண்டியை அடிச்சுக்கிற வண்டி இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர் ரோடெலாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லேயும் நமக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ட்ரைவ் பண்ணும்போது நல்ல ஃபீல் தருது. ஏன்னா பைக்கு தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம்ம ஸ்கில்ஸ் மேட்டர் இல்லையா, அந்த ஸ்கில் கரெக்டாக இருந்தால் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வெயிட் எவ்வளோ இருக்குன்னுலாம் நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணுற இது இருந்தாலே போதும். இந்த வண்டியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்கிற அளவுக்கு இப்போ ஹிமாலயனோட வெயிட்டானு கேட்டால் கண்டிப்பாக ஹிமாலயனோட வெயிட்டாக தான் இருக்குது. கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற ட்ரிக் கற்றுக்கணும் அப்படின்னா நல்லாவே இந்த வண்டியை போட்டு அடின்னு அடிக்கலாம். எனக்கு இந்த வண்டி நல்லா பழக்கம் ஆகிடுச்சு. இந்த லே போன பிறந்து எனக்கு இந்த வண்டி நல்லா குழந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஸ்ப்ளெண்டர் மாதிரி நல்லா அழகாக ஓட்டிகிட்டு போயிடுவேன் எந்த பிளேஸ் இருந்தாலும். என்னென்னா அந்த வெயிட் ஒரு சில டைம் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து வெயிட் என்னால் மேனேஜ் பண்ண முடியறதில்ல தான். அதாவது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கிற ஒரு சில ரோட்டில் எக்ஸ்பல்ஷன் தான் கரெக்டாக ஓட்டிகிட்டு போயிடுறேன். இது கொஞ்சம் லைட்டாக ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் கிடைக்கும், நான் என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை நான் எக்ஸ்ட்ரா விண்ட்ஷீல்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது எக்ஸ்ட்ரா விண்ட்ஷீல்டு இருக்கனால வண்டியோட லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, நல்லா இருக்கு இல்லைங்களா. இந்த ஃப்ரண்ட் லுக் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கிள் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கார்டு நான் சொன்னேன் இல்லைங்களா. கிராஷ் கார்டு வந்து 2 ஃபுட்ரஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன்ட்டு. இன்னொன்று வண்டி கீழே விழும்போதும் இது கரெக்டாகவே இன்ஜினுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டு, அது நம்ம வண்டியில் வர பிளேட்லேயே நம்ம ஆட் பண்ணலாம், ஆனால் அது அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேடல் பேக் வைக்கும்போது என்னோடய லக்கே போகும்போது ஃபயர் ஆகிடுச்சு சைலன்சரில் பட்டு. அதனால் இங்கே வந்து ஒரு ஃபுட்ரஸ் ஆட் பண்ணணும், வெல்ட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வெல்ட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாக் லைட் வந்து நான் 2 போட்டிருக்கேன். ஒன்று வந்து நார்மல் ஃபாக் லைட் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து கீழே அந்த ஜெரிக்கேனு கீழே வர மாதிரி. இது வந்து ஜெரிக்கேனு கீழே வர மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், ஒன்று நார்மல் போட்டிருக்கேன். அது 3i லைட்டுன்னு ஒன்று, சிங்கிள் லைட் ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது ஹேண்டில் எந்த பக்கம் நம்ம ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த பக்கம் ஒன்று இருக்கிற மாதிரி ஒன்று போட்டுவிட்டேன். இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிற மாதிரி கீழே அந்த 3i வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிற மாதிரி போட்டுருக்கேன். நைட் டைமில் நம்ம வண்டியிலே வர்ற நார்மல் ஹெட்லைட்டோட வெளிச்சம் தான் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுவே நான் ஃபாக் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஃபாக் லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அதுவும் ஷோ பண்ணுறேன்.
ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இல்லைங்களா, அதுக்காக தான் நான் இது போடுறேன். இதுதான் நான் போட்டிருக்கிற ஃபாக் லைட்டோட விசிபிள். நார்மல் ஹெட்லைட்டோட விசிபிளும் நீங்கள் பார்த்தீங்க. இது நான் போட்டிருக்கிற ஃபாக் லைட்டோட விசிபிளும் பாருங்கள். இது நல்லாவே இருக்குது. இந்த வீடியோவில் எப்படி தெரியுதோ தெரியல, நேரில் வந்து நல்லாவே நமக்கு வெளிச்சம் நல்லாவே தெரியும். இது நீங்கள் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன் HCG கம்பெனிலேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாருக்கு ஒரு ஹேண்டில் ரைசர் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வண்டி ஓட்டும் போது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக நானாக ரைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து மொபைல் ஹோல்டர், இந்த கிளாம்ப் போட்டு போடணும், GPS மவுண்ட் போட்டு அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டர் போடணும். இது வந்து ஃப்ரண்ட் வியூ கேமராக்காக நான் ஒரு இது போட்டிருக்கேன். அந்த பேக் டயர் வந்து எனக்கு 20,000 கிலோமீட்டருக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் எனக்கு இதாச்சு. இப்போ தான் சேஞ்ச் பண்ணேன் என்னோட ரைஸ் கம்பெனியில். இது நல்லாவே இருக்குது. இந்த டயர் லுக் எனக்கு பிடிச்சிருந்தா அதனால் இதை போட்டேன். மொத்தம் எல்லா செட்டப்பும் சேர்த்து என்னோடய பைக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் டாப் பாக்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுட்ருக்கேன், ஜெரி கேன் ரிமூவ் பண்ணி வச்சுட்ருக்கேன். அப்புறம் சர்வீஸ் ஏன் ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், என்னோடய வண்டி வாப்ளிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2-3 சர்வீஸ்லையும் நான் சொன்னேன். நான் எப்படி பைக்கை கொடுக்குறனோ ரிட்டன் அதே மாதிரி தான் திருப்பி கொடுக்குறாங்க. வாட்டர் சர்வீஸ், ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி. அவங்களுக்கு ஒர்க் தெரியுதா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி போகும்போது தான் வாபிள் ஆகுதுங்களா. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், இது சரி பண்ணவே இல்லைங்க. இப்போ ஓகே தான். இப்போ நான் வெளியே ஒரு மெக்கானிக்கல் சென்டருக்கு ரெடி பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், எப்படி அது பார்த்தீங்களா. அது மொத்தம் இந்த வண்டியை வாங்கலான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். அதாவது 5 feet 5 inch மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக வாங்கலாம். என்னோட வெயிட் ஹேண்டில் பண்ண முடியுன்றவங்க தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களன்னா, உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விசாரிச்சு வாங்குங்க. சர்வீஸ் தான் நமக்கு முக்கியமே. இல்லைனா நல்ல மெக்கானிக்கல் சைட்டில் பார்த்து கூட சர்வீஸ் விட்டுக்கலாம். தெரிஞ்ச மெக்கானிக்கல் அந்த மாதிரி இருந்தால், ஒர்க் தெரிகிற மெக்கானிக்கல் அந்த மாதிரி இருந்தால், என்னை பொறுத்தவரை இந்த வண்டி வாங்கலாம் தாராளமாகவே. லாஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்ப்ளெண்டரோட ஃபுட் ரெஸ்ட்டு, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வாங்கி ஆனால் அதை வந்து என்னோடய பைக்கில் வந்து வெல்டு வைக்க போன பாரு இப்படி கட் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக நான் போகும்போது என்னோடய பேக்கெல்லாம் வந்து இந்த சைலன்சரில் பட்டு தீஞ்சு போச்சு, எல்லாம் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டைம் அந்த தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம அண்ணாக்கிட்ட. இது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வச்சுட்டு அதை மேலே நம்ம சேடில் பேக் வச்சுட்டு போகிற மாதிரி நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நான் இங்கே வெல்டு வைக்கணும். இங்கே வெல்டு வச்சிட்டோம்னா நம்ம நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சேடில் பேக் வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். இதை நான் ஆல்டர் தாங்க பண்ணோம். நல்லா ஆல்டர் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்ப்ளெண்டர் இது வாங்கிட்டு நான் அதை ஆல்டர் பண்ணேன். இல்லைன்னா அதை வந்து பாருங்கள், இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வெல்டு வச்சு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஐடியா, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஐடியா. நான் பண்ணதை நீங்களும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. இது ஒரு சின்ன ஐடியா. அப்படியே சேடல் பேக் வச்சு ட்ரைவ் பண்ணாதீங்க, சைலன்சர் மேல் பட்டு ஃபயர் ஆகிடும். எனக்கு பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பைக் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி லே சைடு போகும்போது என்னோடய பேக் பின்னாடி ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் எங்கள் கூட ரைடு ஜாயின் பண்ணணும்னாலும் வந்து தாராளமாக எங்கள் கூட சேர்ந்து ரைடு பண்ணலாம். அப்படி நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ரைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு இன்ஸ்டாவில் பர்சனலாக DM பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரைடு எங்கே போனாலும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். வந்து ஜாயின் பண்ணி ரைட் பண்ணி நம்ம இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் என்கிட்ட கேட்கலாம். நன்றி, வணக்கம்.